Hello everybody. In today's class we are going to learn few more journal entries related to bills of exchange. Let us first understand the meaning of bills of exchange. So bills of exchange is a written order issued by the drawer, seller of the goods, to the drawee, buyer of the goods, to pay a certain sum of money on demand or specific pay rate. So what does this explanation says? For example, business activities la there are a lot of transactions. In the transactions la purchase and sales transaction or important transaction. In the purchase transaction or sales transaction either அது cash transaction இருக்கும் இல்லை credit transactions இருக்கும். இப்போ cash purchase இல்லை cash sales இருந்தால் இமீடியட்டாக பேமெண்ட் வாங்கிடுவோம், இல்லைன்னா பேமெண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணிடுவோம். ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ சப்போஸ் கிரெடிட் ட்ரான்சாக்ஷனாக இருந்தால் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால், நமக்கு கன்வீனியண்ட்டான ஒரு கிரெடிட் டேஸை நம்ம பர்ச்சேசர்கிட்ட கேட்டுக்கலாம். சப்போஸ் இஃப் வி ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ் அ குட்ஸ், ஆர் we can allow convenient credit days to our customer. They are the debtors. அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 டேஸ் கிரெடிட் பீரியட் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு நான் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறேன். குட்ஸு சேல்ஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கேஷ் வாங்க மாட்டோம். ஆனால் 30 டேஸ் கழித்து தான் கேஷை நம்ம வாங்க போகிறோம். அந்த பார்ட்டி பேமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் இல்லையா? இப்போ இந்த கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது பார்ட்டி 30 டேஸ்க்கு அப்புறம் செக் இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா நான் பில்ஸாக கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்றாங்க. ஓகே, இப்போ இதை தான் நாம் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இப்போ பார்ட்டி 30 டேஸ்க்கு அப்புறம் ஒரு செக் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா அந்த டேட்டில் நம்ம பேங்க் போயிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் பார்ட்டியோட அக்கௌண்ட்லேருந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரான்சாக்ஷன் ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா செக்கில் பாசிபிள். ஆன் தி அதர் ஹேண்ட், இப்போ பார்ட்டி சொல்கிறாங்க நான் பில்ஸாக கொடுத்துட்றேன் அப்படின்னு. இப்போ பில்ஸாக கொடுக்கும்போது பார்ட்டி என்ன அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதே கிரெடிட் டேஸ் தான் ஃபாலோ அப் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஒரு 3 டேஸ் கிரேஸ் டேஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் 3 டேஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ டியூ டேட்டில் இருந்து 3 டேஸ் கிரேஸ் பீரியடில் பில் மெச்சூர்ட் ஆகும். ஓகே ஓகே இப்போ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை யாரை ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செல்லர் குட்ஸை விற்கிறாரு. அப்போ செல்லருக்கு இன்னொரு பேர் ட்ராயர்னு சொல்லிக்கலாம். அவர் தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதுவார், அதாவது ஒரு டாக்குமெண்ட் எழுதுவாருன்னு சொல்லிக்கலாம். ஓகே, அந்த டாக்குமெண்ட்டை எழுதி அவர் சைன் பண்ணுவார். ஸோ எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த பில்லை அக்செப்ட் பண்ண போகிறது யார்? ட்ராயியை நம்ம பையர்னு சொல்லிக்கலாம். அந்த பில் எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அன் ஆர்டர் டு பே சர்டன் சம் ஆஃப் மணி, அதாவது பே டு ஸோ அண்ட் ஸோ பர்சன் இருக்கும், பர்சனோட நேம் இருக்கும், அமௌண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ₹10,000 அப்படின்னா 10,000 அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆன் டிமாண்ட் அப்படின்னா எப்போ கேட்குறோமோ அந்த டைமில் அந்த பில் கேஷ் கொடுத்துடணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறோம். For example, X orders Y to pay 50,000 for 90 days after date, and Y accepts this order by signing his name. Then it will be a bill of exchange. Okay, இப்போ X யார்? செல்லர், Y பையர். இப்போ X Y X கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. X பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த வேர்ட்
X orders Y to pay 50,000 for 90 days after date அப்படின்னா அந்த பில் டேட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரைட் கார்னரில். அதுலேருந்து 90 டேஸ்க்கு அப்புறம் அந்த பில்லை வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? எக்ஸு. இப்போ ஒய் என்ன பண்ணுவாங்க, இந்த பில்லை சைன் பண்ணி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க நேமை சைன் பண்ணிவிட்டு இந்த பில்லை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ பில்லை அக்செப்ட் பண்ணால் தான் அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன். இதில் என்னெல்லாம் பார்ட்டிஸ் இன்வால்வ்டு பார்க்க போகிறோம். 3 பார்ட்டி மெயினாக. த பர்சன் ஹூ இஷ்யூஸ் த பில், அதாவது செல்லர், அவருக்கு இன்னொரு பேர் ட்ராயர். அப்புறம் த பர்சன் ஹூ பைஸ் த பில், அதாவது பையர் ஆஃப் த குட்ஸ், அவருக்கு பேர் இன்னொரு பேர் ட்ராயி. த பர்சன் டு ஹூம் பேமெண்ட் இஸ் மேட். ஓகே, அப்போது the seller or the drawer can be called as a பேயின்னு எடுத்துக்கலாம். யார்கிட்ட பணத்தை நம்ம கொடுக்கணுமோ அவங்க தான் வந்து பேயி, டு whom the payment is made. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பெசிமென் ஃபார்ம் ஒன்று இருக்குது. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஹெட்டிங் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேட் இருக்குது. ஒரு ரெவென்யூ ஸ்டாம்ப் அங்கே ஃபிக்ஸ் பண்ணோம். பாருங்கள், டேட் போட்டிருக்காங்க, பிளேஸ் இருக்குது. பில் இஸ் ட்ரான் ஆன் 6th October. மெசேஜ் எப்படி இருக்குது பாருங்கள். 2 months ஆஃப்டர் டேட்னா ஆஃப்டர் தி 6th October, பே டு மிஸ்டர் சி ஆர் ஹிஸ் ஆர்டர் த சம் ஆஃப் ₹30,000 only for value received. So C has received value. Okay, I mean not C, the person to whom the bill is going to be issued, that is Mr. D. Okay, so he has to pay 30,000 to whom? To Mr. C. இப்போ இந்த சி தான் வந்து இங்கே செல்லர் அண்ட் he is called as a drawer also. Now it is bill is accepted by Mr. D, so this D is called as a buyer or drawee. Now D has to pay to C, so C is otherwise called as a payee. Next, இந்த பேயி அப்படின்றத ஒரு செப்பரேட் டேர்மாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். Payee is a party to whom payment is made. Suppose in case of held till maturity, அதாவது செல்லர் வந்து அந்த பில்லை வந்து டில் மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் அவரே வச்சுக்கிட்டாருன்னா செல்லர்கிட்ட டைரெக்டாக பே பண்ணுவாங்க. அப்போ செல்லர் தான் பேயி. சப்போஸ் இந்த செல்லர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பில்லை என்டோஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பில்லை யார்கிட்ட என்டோஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் அந்த பையர் பே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ வந்து பியோட பில்லை வந்து சிக்கு என்டோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே சி வந்து தான் பேயி. ஓகே, ஸோ ஏன் வந்து ஏ சிக்கு என்டோஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏ எப்படி சேல்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி சிக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போது அதே 10,000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பி வந்து, அதாவது பையர் வந்து ஏக்கு 10,000 rupees பே பண்ணணும். இந்த ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பில்லை என்டோஸ் பண்ணிடுறேன், நீங்கள் அந்த அமௌண்ட்டை சிக்கு பே பண்ணிடுங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த பில்லில் என்டோஸ்ட் அப்படின்னு ஒரு சிக்னேச்சர் போட்டு ஏ வந்து பில்லை சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். ஸோ ஏ இஸ் அ என்டோசர் and the payment to whom it is made, he is called the endosee. Next பாருங்கள், சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில், இப்போ பில்லை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் பண்ணணுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ செல்லருக்கு டியூ டேட்டுக்கு முன்னாடியே பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த செல்லர் என்ன பண்ணலாம், பேங்க்குக்கு போய் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெசிமென் காப்பி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை காட்டினா பேங்க் வந்து அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த 10,000 அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. யாருக்கு? ஏக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஏ தான் நம்மளோட ட்ரான்சாக்ஷனில் செல்லர். ஓகே, ஒரு டிஸ்கவுண்ட் சார்ஜஸ்ன்னு ஒரு அமௌண்ட், சர்டன் அமௌண்ட்டை கட் பண்ணுவாங்க. மேபி 500 or 1000 டிபெண்டிங் அப்பான் த பர்சன்டேஜ். இப்போது இந்த பார்ட்டி பி இருக்காங்க இல்லையா, அதாவது பையர், யாருக்கு பணம் கொடுக்கணும்? பேங்க்குக்கு பணம் கொடுக்கணும். இப்போ இந்த ட்ரான்சாக்ஷனில் பேங்க் தான் பேயி. ஸோ பேயி அப்படின்றது வந்து யார் அமௌண்ட்டை வாங்குகிறாங்களோ அவங்க தான் பேயி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டியூ டேட்டோட கால்குலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை 1st March போடுறோன்னு வச்சுக்கோ. அதுலேருந்து 2 months டியூ டேட் நம்ம கொடுக்குறோம். 2 மாதத்துக்கு அப்புறம் பையர் வந்து பே பண்ணணும்.
ஸோ இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதுனால 3 days கிரேஸ் டேஸ் அலோவ்ஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க, டியூ டேட் வந்து எப்போ ஃபாலோ ஆகும் அப்படின்னா, மார்ச்சை விட்டுருங்க, ஏப்ரல், மே. ஸோ மே மந்த்து பார்ட்டி வந்து பே பண்ணணும். வாட் இஸ் த டேட்? 1st March. 1st Marchோட +3 போட்டுக்கோங்க. அப்படின்னா the date is 4th. So 4th May will be the maturity of the bill date. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 12th July கொடுத்துருக்காங்க. அப்போ 1 month அப்படின்னா ஆகஸ்ட். 30 days நம்ம கணக்கு வச்சோம் அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்து. ஸோ ஆகஸ்ட் 12th வந்து ஃபாலோ ஆகும். 12th ஒரு 3 days கிரேஸ் டேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 13, 14, 15. ஓகே, அப்போ 15th பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் ஹாலிடே வந்துச்சுன்னா ஒன்று பில்லு ப்ரீவியஸ் டே மெச்சூர்ட் ஆகிடும், இல்லைன்னா த நெக்ஸ்ட் டே 16th மெச்சூர்ட் ஆகும். ஸோ பப்ளிக் ஹாலிடேஸை கிரேஸ் டேஸ் கன்சிடர்ட் இல்லை. ஓகே, இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள், 1st October. ஸோ 1st Octoberலேருந்து 30 days கணக்கு. ஸோ 30 daysல நமக்கு October 2 காந்தி ஜெயந்தி வருது. ஸோ அந்த செகண்டை விட்டுருங்க. ஸோ it will fall on 3rd November. Okay, the due date will fall on 3rd November. 30 days கணக்கு. ஃபஸ்ட்டு அக்டோபர்னா 30 days கணக்குனா மந்த் வந்து 30 days. ஸோ 1st November தான் டியூ. ஓகே, ஸோ அதில் வந்து அக்டோபரில் வந்து நமக்கு என்ன கிடைக்கிது? நேஷ்னல் ஹாலிடே. ஸோ அதனால் கட் ஆயிரும், ஒரு டே கட் ஆயிரும். அதனால் வந்து 3rd November டியூ டேட் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிளோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பில்ஸ் ரிசீவபிள்னால் என்ன? தட் இஸ் அமௌண்ட் டியூ டு அ பிஸ்னஸ் ஆன் த மெச்சூரிட்டி டேட். ஓகே, திஸ் அமௌண்ட் டியூ பை டெப்டர் டு த பிஸ்னஸ். ஓகே, தென் இட் இஸ் ட்ரான் ஆன் கஸ்டமர்ஸ் ஃபார் குட்ஸ் சப்ளைடு. அப்போ நீ குட்ஸு சப்ளை பண்ணியிருப்ப, குட்ஸ் சப்ளை பண்ணதில் கஸ்டமர் க்ரெடிட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ யூர் ட்ராயிங் அ பில் ஆன் த கஸ்டமர். Next, it reflects the money owed by customer towards a company. So, owed அப்படின்னா என்ன? கஸ்டமர் வந்து கம்பெனிக்கு பணம் கொடுக்கணும். ஓகே, ஸோ இது பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்றத வந்து நம்ம ஒரு அசட்டாக கன்சிடர் பண்ணணும். இட் இஸ் அன் அசட் ஃபார் த கம்பெனி. ஸோ இட் இஸ் ஷோன் ஆன் த பேலன்ஸ் ஷீட் அண்டர் த ஹெட் கரண்ட் அசட்ஸ். நவ் பில்ஸ் ரிசீவபிள்ஸ் இன்னொரு வேர்ட் சொல்லலாம், அது வந்து அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ்னு சொல்லலாம். ஸோ நம்ம கம்பெனிக்கு என்னெல்லாம் அமௌண்ட்டு டியூவாக இருக்கோ, அது இன்வாய்ஸஸ் மாத்திரம் இல்லை, மற்றபடி வாட் ஆர் ஆல் த அதர் அமௌண்ட் விச் த கம்பெனி ஹேஸ் டு ரிசீவ் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் கன்வேயன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், or whatever any other expenses which is interest which is related to the company. So all that are called as accounts receivables. Next you see here, we are going to see some accounting treatments. In this you see, first transaction, goods is sold to Mahesh. நம்ம proprietor யாரு? ராஜ் இல்லையா? ஸோ ராஜ் வந்து மகேஷுக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் அ நார்மல் ஜேர்னல் என்ட்ரி? மகேஷை டெபிட் கொடுக்கணும், சேல்ஸை கிரெடிட் கொடுக்கணும். ஏன்? மகேஷ் இஸ் அ ரிசீவர், சேல்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ கிரெடிட் என்ட்ரி. ஓகே, த அமௌண்ட் ஆஃப் த பில் இஸ் 25,000. ஸோ இப்போ இந்த பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மில் நம்ம இந்த ட்ரான்சாக்ஷனை பண்ண போகிறோம். இப்போ பில் யார் ட்ரா பண்ண போகிறா? ராஜ் இஸ் கோயிங் டு ட்ரா த பில் ஆன் நேம் ஆஃப் மகேஷ், பிகாஸ் மகேஷ் இஸ் அ கஸ்டமர். நோ மகேஷ் இஸ் கோயிங் டு அக்செப்ட் அ பில். அப்போ பில்லை மகேஷ் அக்செப்ட் பண்ணும்போது ஒரு என்ட்ரி கொடுக்கணும். ஓகே, ஸோ மகேஷ் என்ன பண்ணுறாரு? சைன் போட்டு நான் அந்த பணத்தை வந்து கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு இல்லையா? இந்த ஃபார்ம் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், தட் இஸ் கால்ட் அஸ் அக்செப்டன்ஸ். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா நமக்கு அது அசெட், கம்பெனிக்கு அசெட். அப்போ பில்ஸ் ரிசீவபிளில் டெபிட் கொடுக்கணும். ஹூ இஸ் அ கிவர் ஆஃப் த பில்? மகேஷ் இஸ் அ கிவர் ஆஃப் பில். ஓகே, த அமௌண்ட் இஸ் 25,000. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்போஸ் இப்போ மகேஷ் கொடுத்துருக்க பில்லு வந்து டிஸானர் ஆயிடுச்சு அப்படின்னா அக்செப்டன்ஸுக்கு என்ட்ரி கொடுக்குறோம்ல, அந்த அக்செப்டன்ஸுக்கு என்ட்ரியை வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்றணும். மகேஷ் அக்கௌண்ட் டெபிட்டட் டு பில்ஸ் ரிசீவபிள்னு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, அது டிஸானர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃப்ரெஷ்ஷாக பில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்போஸ் இந்த டிஸானர் ஆகலை,
பட் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, ஒரு மெச்சூரிட்டி டேட் வந்ததுக்கப்புறம் 1 மந்த் மெச்சூரிட்டி டேட் டியூ டேட் முடிஞ்சு ஒரு டேட் மிஸ் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போ போய் நம்ம ராஜ் என்ன பண்ணுறாரு, பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க பேங்க்கில். அதாவது ராஜுக்கு குயிக்காக பணம் தேவைப்படுது. இப்போ ராஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அப்போ வாட் இஸ் த என்ட்ரி? பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டட், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட்டட், 2 bills receivable. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை ஏன் டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா, பேங்க் வந்து நமக்கு அமௌண்ட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டில் பணம் க்ரெடிட் ஆயிரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்கமிங், ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். அண்ட் தென் பேங்க் வில் ரெடியூஸ் சம் அமௌண்ட் இல்லையா, அதை நம்ம டிஸ்கவுண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். இந்த டிஸ்கவுண்ட் பணம் நமக்கு வராது. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் லைக் டிஸ்கவுண்ட் allowed, and so we are writing it as debit entry because it's a loss for us. ஓகே, இப்போது அந்த பில்ஸ் ரிசீவபிளில் நம்ம அமௌண்ட் வந்து வரணும் அப்படின்னு காட்டியிருக்கோம் இல்லையா, அது வந்து வந்துருச்சுன்னு காட்டுறதுக்காக வேண்டி நம்ம பில்ஸ் ரிசீவபிளை கிரெடிட் கொடுத்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் என்ட்ரி பாருங்கள், ஒரு டெபிட் என்ட்ரி. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் என்ட்ரி பாருங்கள், ஒரு கிரெடிட். பில்ஸ் ரிசீவபிளை கிரெடிட் கொடுத்துருக்கோம். ஸோ டெபிட்டுக்கு கிரெடிட் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்போஸ் இப்போ டிஸ்கவுண்ட் நம்ம பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடிய அந்த பில்லு வந்து டிஸானர் ஆகிருக்கு அப்படின்னா, வாட் வில் பி த ஜேர்னல் என்ட்ரி? ஓகே, ஒன்ஸ் அகெயின் மகேஷ் அக்கௌண்ட் டெபிட்டட் டு பேங்க் அக்கௌண்ட். மகேஷ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணி விடணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து மகேஷை வந்து டெப்டராக நம்ம ஆக்கிடணும் 25,000க்கு. ஓகே, அப்போ பேங்க்கில் வந்து நம்ம அமௌண்ட் வந்த மாதிரி காட்டியிருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதனால் பேங்க்கு ஒன்ஸ் அகெயின் கிரெடிட் கொடுக்குறோம். ஸோ பேங்க்கில் நம்ம வந்திருக்கு அப்படின்ற அந்த அமௌண்ட் வந்து ஒரு கிரெடிட் என்ட்ரி கொடுத்தோன்னே க்ளோஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் என்ட்ரி ஒரு டியூ டேட் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 1 month டியூ டேட் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த 3 days கிரேஸில் the bill due date falls on 1st March. So on the date, let us assume that cash is paid by the Mahesh or Mahesh gives in bank. ஸோ ரெண்டுமே வந்து கிளப் பண்ணி மிஸ் போட்டிருக்கேன். இப்போ மகேஷ் கேஷ் கொடுத்தாங்க, அந்த 25,000 கேஷ் கொடுத்தாங்க அப்படின்னா கேஷ் கம்ஸ் இன். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். அண்ட் பில்ஸ் ரிசீவபிளில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், மகேஷ் அக்செப்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெபிட் போட்டு வச்சுருக்கோம், அதை கிரெடிட் கொடுத்து க்ளோஸ் பண்ணோம். மகேஷ் அக்கௌண்ட்டில் 25,000 பணம் டெபிட்டில் காட்டிடுச்சு, அதாவது வந்துருச்சு அப்படின்னு காட்டணும். ஓகே ஓகே, சப்போஸ் மகேஷ் வந்து செக்காக கொடுக்குறாங்க, ஐ மீன் பேங்க்லேயே டைரெக்டாக அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் கேஷ் யூ ஹாவ் டு ரைட் பேங்க். ஸோ பேங்க்கில் இன்கமிங் காட்டணும். சிமிலர்லி ரமேஷ் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு தட் என்ட்ரி. ஓகே, ஸோ நம்ம அக்கௌண்ட்ஸை வந்து சப்போஸ் நெல் பண்ணணும் அப்படின்னா ஒரு டெபிட் என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா டெபிட்டுக்கு கிரெடிட் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். சப்போஸ் கிரெடிட் என்ட்ரி ஆல்ரெடி போட்டிருந்தேன், அந்த கிரெடிட் என்ட்ரியை க்ளோஸ் பண்ணணுன்னா கிரெடிட்டுக்கு ஒரு டெபிட்டை கொடுத்து தான் க்ளோஸ் பண்ணணும். இதுதான் அக்கௌண்டிங் ரூல்ஸு. நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன், இப்போ பில்ஸ் பேயபிள்னால் என்னன்னு பார்க்குறோம். ஸோ பில்ஸ் பேயபிளும் வந்து ஒரு டாக்குமெண்ட் தான். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா அமௌண்ட் ஓயிங் ஃபார் எனி ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் அட் அ கம்பெனி பைஸ் ஆன் கிரெடிட். இப்போ கம்பெனி வந்து தேர்ட் பர்சன் கிட்டேருந்து குட்ஸ் வாங்கியிருந்தாலோ இல்லை சர்வீஸ் பண்ணுறதுக்கு கிரெடிட்டில் கொடுத்துருந்தாலோ கம்பெனி பொறுத்தளவு அது பில்ஸ் பேயபிள். ஓகே, நமக்கு வர வேண்டிய பணம்னா அது பில்ஸ் ரிசீவபிள், நம்ம கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னா அது பில்ஸ் பேயபிள்னு அர்த்தம். ஸோ வாட் ஆர் ஆல் த பில்ஸ் பேயபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாட் ஓன்லி இன்வாய்ஸ் பட் அதர் அமௌண்ட்ஸ் லைக் எக்ஸ்பென்சஸ் பேயபிள், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ், எக்ஸ்பென்சஸ் ஆன் சப்ளையர்ஸ், இந்த மாதிரி எந்த எக்ஸ்பென்சஸும் நம்ம பில்லு ஃபார்மேட்டில் போட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் அ மணி ஓவ்டு பை த கம்பெனி டுவர்ட்ஸ் சப்ளையர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ஓவ்ட் பை கம்பெனி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு டு கிரெடிட்டர்ஸ். ஓகே, ஸோ அது கம்பெனி வந்து பணம் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து அது லயபிலிட்டி, நம்ம we are liable to pay the amount, so it is called as liability. So it will come in the liability side of the balance sheet under the head current liability. Okay, next we are going to see the transaction related to that.
சேம் டேட் நம்ம எடுத்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம்னா ராஜ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கிருஷ்ணா கிட்டேருந்து. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் கொடுத்துருங்க, பிகாஸ் பர்ச்சேஸ் இஸ் ஆல்வேஸ் அ டெபிட் என்ட்ரி. அண்ட் ஹூ இஸ் அ கிவர் ஆஃப் குட்ஸ்? கிருஷ்ணா இஸ் அ கிவர், ஸோ கிரெடிட் த கிவர். நெக்ஸ்ட்டு இப்போ யார் அக்செப்ட் பண்ணுறாங்க பில்லை? ராஜ் வந்து பில்லை அக்செப்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஓகே, ஸோ ராஜுக்கு அது பில்ஸ் பேயபிள். ஓகே, ஸோ ராஜ் கொடுக்குற பில்லை யார் வாங்குறா? கிருஷ்ணா வாங்குறாங்க. ஸோ கிருஷ்ணா இஸ் அ ரிசீவர். ஓகே, அண்ட் வாட் கோஸ் அவுட் ஃப்ரம் த ஹேண்ட்? பில்ஸ் கோஸ் அவுட். ஸோ பில்ஸ் பேயபிளை கிரெடிட் கொடுத்துருங்க. த அமௌண்ட் இஸ் 30,000. ஓகே, இப்போ நவ் ராஜ் இஸ் கோயிங் டு ஹானர் த பில். அதாவது அந்த பில்லை வந்து ஹானர் பண்ண போகிறாங்கன்னா மெச்சூரிட்டி டேட் அப்போ அமௌண்ட்டை கொடுக்க போகிறாங்க. இப்போ பில்ஸ் பேயபிளில் கிரெடிட்டில் ஒரு அமௌண்ட்டு போட்டு வச்சுருப்போம் இல்லையா? அந்த அமௌண்ட்டை நில் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பேங்க்கில் பணத்தை போட போகிறோம், ஹானர் பண்ண போகிறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ராஜோட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆயிரும். அப்படின்னா ராஜுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால் பில்ஸ் பேயபிள் அப்படின்னு ஆல்ரெடி டியூ என்ட்ரி காட்டிகிட்ருக்கோம். அந்த டியூ என்ட்ரியை நில் பண்ணணும்னா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிரெடிட் கொடுத்துருக்க என்ட்ரியை ஒரு டெபிட் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதனால் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை டெபிட் கொடுத்துருக்கோம். தேர்டு ட்ரான்சாக்ஷன் பார்த்துக்கோங்க. அண்டு பணம் எதில் கிரெடிட் ஆகுது? பேங்க்கில் நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுது. ஸோ டு பேங்க்கில் கிரெடிட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ தட் இஸ் அமௌண்ட் கோஸ் அவுட் ஃப்ரம் அவர் பேங்க். ஓகே, அமௌண்ட் கோஸ் அவுட் ஃப்ரம் அவர் பேங்க். ஸோ அதனால் பில்ஸ் பேயபிளை நில் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து இங்கே அமௌண்ட் த்ரூ பேங்க் கொடுக்கறனால டு பேங்க்குன்னு கொடுத்துருக்கோம். சப்போஸ் கேஷாக கொடுத்தோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் டு கேஷ்ன்னு எழுதணும். ஸோ நான் இப்போ நம்ம பில்ஸை வந்து ஹானர் பண்ணிட்டோம். ஓகே, and the bill is met. Okay students, so this is all some of the important journal entries of 11th standard. I will see you in the next session with ledger accounts. Thank you.